வாலிபர்களே, யுவதிகளே, மார்க்கத்தில் பொறுப்போக்காக இருக்கக்கூடியவர்களே, இந்த ஹதீஸை நன்றாக சிந்தியுங்கள். என்ன கேட்டார்கள்? மாதா அஹதத்த லஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா எழுப்பி கேள்விகளுக்கு கேட்பதற்காக வேண்டி ஒன்று திரட்டப்படும் இடம்தான் மஹ்ஷர் மைதானம். அதை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறும்போது ஃபத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அனைவரும் கேள்வி கணக்கு கேட்பதற்காக ஒன்று திரட்டப்படுவீர்கள். இதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனில் இந்த மஹ்ஷர் மைதானத்தை பற்றி கூறும்போது இதா வக்அத்தில் வாqiஆ, அந்த நாள், அந்த பயங்கரமான நாள் ஏற்படும். லைஸ லிவக்அத்திஹா காதிபா, அதை பொய்யாக்குகின்ற எவரும் அந்த நாளிலே இருக்க மாட்டார்கள். ஃபாத்திலத்துன் ராஃபிஆ, அது சிலரின் நிலைகளை உயர்த்திவிடும், சிலரின் நிலைகளை அப்படியே தாழ்த்திவிடும். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, அந்த நேரத்தில் இந்த பூமி கடுமையாக ஆட்சி அசைக்கப்படும். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, நீங்கள் பார்க்கின்ற இந்த மலைகள் எல்லாம் இந்த பூமியில் இருந்து கலட்டப்பட்டு தூள் தூளாக்கி மேலே பறந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தகானத் ஹபாஅன் முன்பஸ்ஸா, தூசி தூசியாக ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கும். வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, அந்த நேரத்தில் நீங்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுவீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அந்த 3 பிரிவுகள் என்ன என்பதை அது தெளிவாக வேறொரு நேரத்திலே நாம் பார்க்க வேண்டும். சஹீஹான ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சூறு ஊதப்பட்டதற்கு பிறகு மண்ணறையில் இருந்து எழுப்பப்படுகின்றவர்கள் 3 கூட்டங்களாக வருவார்கள். ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தும் அவனை பயந்து நடுங்கிக் கொண்டும் அந்த மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி போய்கொண்டிருப்பார்கள். இன்னொரு கூட்டத்தார் வாகனங்களில் 2 பேர் 3 பேர்களாக ஏறி வாகனத்திலே போய்கொண்டிருப்பார்கள். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் முகத்தால் நடந்து கொண்டு வருவார்கள். உடனே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், முகத்தால் எப்படி மனிதனை நடக்க முடியும்? உடனே சொன்னார்கள், 2 கால்களினால் அடக்க வைக்க சக்தி பெற்ற அந்த அல்லாஹ் மனிதனை முகத்தினால் அடக்க வைக்க முடியாதா என்று கேட்டார்கள். இவர்கள் யார் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் உள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், 2வது கூட்டமும் அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3வது கூட்டம் முகத்தால் விழுங்கிக் கொண்டு வருவார்கள். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமிலே இருப்பார்கள், முகத்தால் விழுங்கிக் கொண்டு வரக்கூடியவர்கள். எனவே ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை ஞாபகத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இந்த மஹ்ஷர் மைதானத்தை பற்றி கூறும்போது இத ஷம்ஸ் குவிரத், இந்த சூரியன் இருக்கிறதே இது அப்படியே சுருட்டப்பட்டுவிடும். இதன் நுஜூமுன் கதரத், ஆகாயத்தில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே கொட்டப்பட்டுவிடும். இதழ் ஜிபாலு சுய்யிரத், இந்த மலைகள் அப்படியே கலட்டி அடித்து நொறுக்கி தூள் தூளாகி ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கும். இதழ் இஷாரு உத்திலத், நீங்கள் மிகவும் கவனமாக கண்காணிக்கக்கூடிய குட்டி அடங்கிய ஒட்டகங்கள் எல்லாம் கவனிப்பார் என்று வீடுகளில் விடப்பட்டிருக்கும். இதழ் உஹ்முஷுஹுஷரத், காடுகள் இருக்கக்கூடிய மிருகங்கள், யானை, சிங்கம், புலி, நரி, பாம்புகள் எல்லாம் காற்றிலிருந்து ஓடி வந்து ஊர்மனைக்குள்ளே புகுந்து கொள்ளும். அப்போது 7 கடலில் இருக்கும் நீரும் நெருப்பாக மாற்றப்பட்டு அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். ஆகாயத்தை நோக்கி அக்கினி குண்டங்களை கட்டிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை கூறுகின்றான். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து, மத்த சாஅத்து யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்போது வரும் என்று கூறுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கூறவில்லை. மாதா அஅதத்த லஹா, அந்த மறுமைக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்றுதான் கேட்டார்கள். சிந்தித்து பாருங்கள்.
வாலிபர்களே, யுவதிகளே, மார்க்கத்தில் பொறுப்போக்காக இருக்கக்கூடியவர்களே, இந்த ஹதீஸை நன்றாக சிந்தியுங்கள். என்ன கேட்டார்கள்? மாதா அஹதத்தலஹா, அந்த மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே, அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். பதில் கொடுக்கவில்லை.